வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரேக் பேசுகிறேன். சீக்கிரமாக உங்களை சம்பாதிக்க வைக்கிறதுக்கான சில பிஸ்னஸ் பார்த்துட்ருக்கோம். இது தேர்ட் செக்மெண்ட். இது இப்போ மிக முக்கியமான பிஸ்னஸ் பார்க்க போகிறோம். க்ளீனிங் பிஸ்னஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பிஸ்னஸ். ஆல்மோஸ்ட் 2022-23 $100 பில்லியன் பிஸ்னஸ். க்ளீனிங் பிஸ்னஸ் 100 பில்லியன்னா யோசிச்சு பார்த்தீங்க. ஒரு பில்லியன் என்பது எவ்வளோ? 100 கோடி, ரைட்? 100 கோடி என்று ஆல்மோஸ்ட் வேறு லெவல், ரைட்? இப்போ எதுக்காக சொல்கிறேன், க்ளீனிங் பிஸ்னஸ் நம்ம சாதாரணமாக நினைக்க முடியாது. இப்போ இந்த க்ளீனிங் பிஸ்னஸ் நீங்கள் எடுக்கும்போது நிறையா சொல்கிறேன், ஆட்கள் கிடைக்கிறதில்ல. இது கார்ப்பரேட் மாறுது. ஒரு காலத்தில் ஏசி ரிப்பேரிங்க்கு நம்ம ஆளை தேடிட்டு இருப்போம், சரியா? இது மாதிரி ப்ளம்பிங்க்கு தேடிட்டு இருப்போம், எலக்ட்ரிக்கல் தேடிட்டு இருப்போம். எங்கே இருப்பாங்கன்னா கிடைக்காது. ஆப் வந்தவொடனே எல்லாமே ஈஸி ஆகிடுச்சு. அது மாதிரி தான் நம்ம பண்ணணும். க்ளீனிங் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் காசு கம்மியாக வாங்கிட்டு செகண்ட் டைம் நிறைய கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். க்ளீனிங் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. அதனால் இதில் உங்களுக்கு ஆட்கள் தேவை. அந்த ஆட்களை அனுப்பி நம்ம பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி எந்த அளவுக்கு சர்வீஸை கொடுக்குறீங்களோ திரும்பவும் அவங்க கூப்பிடுவாங்க. அடுத்தது இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி. இப்போ ஒரு காலத்தில் வேறு மாதிரி இருந்துச்சு இன்சூரன்ஸு. எல்ஐசி வர்றது, எல்ஐசி ஆளுங்க வந்தாலே பயப்படுறது அவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே டெக்னாலஜி பேஸ்டு, ஆப் பேஸ்டு, இன்சூர் டெக் அப்படின்றாங்க. அது இப்போ ஆக்கோ இந்த கம்பெனிலாம் உள்ள இப்போ அது இன்சூரன்ஸ் கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் வங்கியை நிதி நிறுவனங்களை மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஆப்லேயே லோன் கிடைக்குது, ஆப்லேயே இன்சூரன்ஸ் கிடைக்குது, எல்லாமே ஆப்லேயே கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, என்ன மாதிரி தொழில்கள் இன்னும் ஆப்பில் வரல, அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிங்க. முன்னாடி தியேட்டரில் எப்படி அடித்து பிடிச்சி டிக்கெட் வாங்குவோம். முன்னாடி பிறந்தவங்களுக்கு தெரியும், ரொம்ப வருஷம் ஒரு 500-1000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம். அதுவும் முதல் சூப்பர் ஸ்டார் படம்லாம் எப்படி போய் வேறு லெவலில் இருக்கும், மன்னன் படம் மாதிரி இருக்கும், ரைட்? இப்போ எப்படி இருக்குது, மாறி இருக்கா இல்லையா? எல்லாமே ஆன்லைனில். முதல்ல பஸ் புக்கிங் எவ்வளோ கஷ்டம். அதுவும் ஃப்ரைடே நைட்டு வீக்கெண்ட் ஊருக்கு போகிறதுனா எவ்வளோ கஷ்டம். ட்ராவல்ஸில் சொல்லி வச்சு அவர் போடணும், கடைசி நேரத்தில் கிடைக்காது, ஒரு மொக்க பஸ் கிடைக்கும். எல்லாமே ஈஸியாகிடுச்சு இல்லை ஆப் வந்த பின்னாடி. ஒரு சினிமா ஈஸியாகிடுச்சு, ட்ராவல் ஈஸியாகிடுச்சு, எல்லாமே அப்படி தானே. க்ளீனிங்லேருந்து ப்ளம்பிங்லேருந்து எல்லாமே ஈஸியாகிடுச்சு. ரெண்டல் சர்வீசஸ், காரு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். ஜூம் கார் வந்த பின்னாடி நிறைய பிஸ்னஸ் ஓலா ஊபரில் அடி வாங்குதுன்னு சொல்லி நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்னாங்க. பட் ஜூம் கார் வந்த பின்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம வேணுங்கப்போ எடுத்துக்க போகிறோம். நான் என்ன கேட்குறேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு BMW 5 சீரிஸ் வச்சுருக்கோம், நியர்லி 1 crore வச்சுப்போம். 1 crore நீ இஎம்ஐ போனீங்கன்னா எவ்வளோ ஆகும்? மினிமம் 1 லட்ச ரூபா ஆகும், சரியா? இப்போ மாதம் அந்த 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோமா காரை? எல்லா நாளும் ஆஃபீஸ் போகிறோமா? 20 நாள் சனியாக இருக்குது, சரி 20 நாள் நம்ம எங்கே லாங்காக போகிறோம், எவ்வளோ போகும்? அப்போ லாங் போகும்போது வேறு காரை எடுத்துக்க வேண்டியதானே? எல்லா காரமே ஜூம் காரில் கிடைக்குது இல்லை? அவன் யோசிச்சான்ல. அப்போ என்ன ஆகுது, அவனோட காரா இல்லை, ஜூம் காரில் இருக்கிறதெல்லாம் ஜூம் கார் ஓனரோட காரா? அது ஒரு ஆப், அவ்வளோதான். இப்போ நம்மள மாதிரி டைப் பண்ணுறோம், அவ்வளோதான், சிம்பிளாக டைப் பண்ணிடுறோம். ஹோட்டல்காரன் டைப் பண்ணி ஸ்விக்கியில் போகுது, அது மாதிரி ஜூம் காரை டைப் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது, கார் ஓனர்ஸ்க்கு ஒரு இஎம்ஐ கிடச்சிருது, சரியா? மெயின்டெனன்ஸில் ஜூம் பார்த்துக்கிறான். அவன் ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு அவன் கார் ஓனர்ஸ்க்கு தரான். நமக்கு என்ன, நம்ம மாதம் லாங் போகிறது கிடையாது. ஒரு தடவை 2 தடவை போனால் ஜூம் எடுத்துகிட்டு போனால் 10,000 20,000 ஆகுது. உங்களுக்கு 80,000 மிச்சம், கரெக்டாக? உண்மையான பணக்காரன் அப்படி தான் பண்ணுவான். ஒரு நாள் ஏற்கனவே சொன்னல, ஒரு மார்வாடி நண்பர் அவரோட அசட்ஸ் ஏகப்பட்டது, மல்டி குரோர் பிஸ்னஸ் மேன். அவர் பார்த்தீங்கன்னா ஓலா ஊபர் தான் யூஸ் பண்ணுறாரு. ஃபேமிலியோட போனால் ஜூம் கார் யூஸ் பண்ணுறாரு. அதனால தான் பணக்காரங்களாம் மாறிட்டு இருக்காங்க. நம்ம பண்ணுறதில்ல. நமக்கு என்ன பந்தாவா, எந்த காரில் போனால் என்ன? சரி யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் கடன் வாங்கி கார் வாங்காதீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன், சரியா? இருக்கிற ஒரு கடன்கார நண்பர் ஒருத்தர், நாகர்கோயில் நண்பர், ரொம்ப க்ளோஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நண்பர். அவர் பார்த்தேன், அவர் 1 கோடி ரூபா கடன் இருக்குது. அவர் என்ன சொன்னேன், இந்த காரோட வேல்யூ எவ்வளோ? நான் 4 லட்சம் விற்றா எவ்வளோ கிடைக்கும், விற்றா எவ்வளோ கிடைக்குன்னு கேட்டேன். சொன்னேன் ஒரு 4 லட்ச ரூபா கிடைக்கிறாரு. உடனே விற்றுருக்குன்னு சொன்னேன். 4 லட்சத்தை அது காசாக வைக்க வேண்டியது, நீங்கள் காரை வச்சு சுற்றிட்டீங்க, எங்கே போக போகிறீங்க? 4 லட்சம் வேஸ்ட்டு, சரியா? இஎம்ஐலாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்னங்க, எதுக்கு விற்றுருங்க அப்படின்னு. 4 lakhsன்றது கடனோட இருக்கும்போது அந்த 4 லட்சத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணணும், அதில் காசு வரணும். அப்போ இன்னொன்று சொன்னேன், ஒருவேளை இந்த கார்னா கடன்காரங்க இன்னும் அதிக ப்ரெஷர் போடுவாங்களா? அப்படிலாம் இல்லைண்ணா அப்படின்னு. ஆட்டோமேட்டிக்காக விற்றுருங்க. என்ன 4 லட்ச ரூபாய் வச்சு ஒரு தொழில் ஆரம்பிங்க, சம்பாதிக்கலாம். என்ன போங்க, வேஸ்ட்டு தான். இப்போ கார் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாவது போகணுன்னு தோணும், பெட்ரோல் போடணும், மெயின்டெனன்ஸ் இருக்குது, எல்லா இடத்தையும் பார்க் பண்ண முடியாது, சாதாரண ஹோட்டலுக்கு போக முடியாது. அப்படிங்கும்போது இதெல்லாம் எங்கே வேணால் என்ன பண்ண போல ஃப்ரீ ஆகிடுவீங்க, காரெல்லாம் ஃப்ரீ ஆகிடுவீங்க. நீங்கள் வேணால் பண்ணி பாருங்கள். காரை வச்சுட்டு கடனோட கஷ்டப்படாங்க. கடன்காரங்களாம் சொல்கிறேன் பாருங்கள், காரெல்லாம் தேவையே கிடையாது. வேணும்னா ஓலா ஊபரில் போகலாம், இல்லைனா ஜூம் கார் எடுத்துக்கலாம். எதுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்க? முதல்ல இந்த மாதிரி சர்வீசஸை யோசிங்க. என்ன மாதிரி பண்ணால் காசு வரும்? இப்போ ஒரு ஆக்கோட விளம்பரத்தில் என்ன சொல்கிறான், ட்ரெடிஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனியோட நான் பாதி விலைக்கு தரேன், முக்கால்வாசி விலைக்கு தரேன்னு சொல்கிறான். மக்கள் எது கம்மியாக தானே எடுப்பாங்க? உங்களுக்கு தேவை இன்சூரன்ஸ் தானே. அந்த மாதிரி யோசிங்க, என்ன மாதிரி சர்வீஸை கொடுக்க முடியும், ட்ரெண்டிங்கில் என்ன பிஸ்னஸ் வருதுன்னு பாருங்கள். முதல்ல எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுங்க. எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் சர்வீஸ், ஃபினாமினல் இண்டஸ்ட்ரி. எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் சர்வீசஸ் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் இருக்குது, சரியா? ஜேசிபி ஓட்டுவது எப்படி, அங்கே
இப்போ சிங்கப்பூர் போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், அப்போ அதுக்கு அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும், அதுக்கு எவ்வளோ காசு, இதெல்லாம் பர்டிகுலர் ஊரில் தான் அதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. சரியா, ஜேசிபி ட்ரைவ் பண்ணுறது. அது மாதிரி ஏசி ரிப்பேரிங்க, மொபைல் ஷாப் அதிகமாக போது என்னது, மொபைல் ஷாப்பிங், மொபைல் வந்து ரிப்பேரிங்க, அதுக்கு ஓஎஸை மாற்றுறது, எல்லா வேலையும் பண்ணுறது, இது மாதிரி எலக்ட்ரானிக் காட்கெட்ஸு. இப்போ இது மாதிரியான ட்ரைனிங் சர்வீஸ் பர்டிகுலராக தொழிலுக்கு. அதில் ஒன்று நான் மெயினாக சொல்கிறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அமேசிங் இண்டஸ்ட்ரி. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நிறைய காசு வாங்குறாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 20,000, 30,000, 40,000, 1 லட்சம் அந்த மாதிரிலாம் இருக்குது. இது கம்மியாக கொடுக்க முடியுமான்னு பாருங்கள், அதை ஆன்லைனில் கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒன்று நீங்கள் ஒரு டியூட்டராக மாறுங்க, அல்லது நீங்களே உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ண யூஸ் பண்ணிங்க. முதல்ல எல்லா பிஸ்னஸோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும். சரியா, ஒன்று உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம், அடுத்தது நீங்கள் அதை சொல்லித்தந்து காசு பார்க்கலாம், மூணாவது கிளைண்ட்ஸ் எடுக்கலாம். நீங்கள் வந்து பாம்பேலையும் டெல்லிலையும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ்க்கு எவ்வளோ காசுன்னு கேளுங்க. ஒரு ஆப் ஒன்று நாங்கள் பண்ணி கொடுத்தோம். சரி, அந்த ஆப்புக்கு நம்ம சார்ஜ் வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் டெல்லியிலேருந்து கேட்டார், இந்த ஆப் பண்ணிங்களா எவ்வளோ காசு ஆச்சு. அப்போ நான் சொன்னேன், இந்த கிளைண்ட்டோட ஆப்பை நான் காட்டுறேன். அவர் இது நீங்கள் பண்ணால் எவ்வளோ ஆகுன்னு கேட்டேன் நான். அதுக்கு ஒரு சொன்னார், மினிமம் எனக்கு கோட் பண்ணது 3 lakhs சொன்னேன். அதை நம்ம 1.5 லட்சத்துக்கு பண்ண முடியும். அப்போ நீங்கள் வெறும் 50,000க்கு லாபம் வச்சாலும் கூட ஒரு டெல்லியிலேயோ பாம்பேலையோ ஒரு 50,000 ஒரு ஆப்லேயே பார்க்க முடியும், ஒரு சாஃப்ட்வேர்லேயே பார்க்க முடியும். சிம்பிள் அது. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் பவர் அப்படி தான். அதே மாதிரி ஒரு மாதம் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க உங்களோட ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஒரு மடங்கு அதிகமாக இருக்கும். பாம்பேலையோ டெல்லியிலையோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான சர்வீஸ் ரொம்ப கம்மி. டவுன் சவுத் நிறைய பேர் திருநெல்வேலி, நாகர்கோவில், மதுரையெல்லாம் சின்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வச்சு ரொம்ப 1000 ரூபா மாதம் ப்ரொமோட் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் டெல்லி பாம்பே போனால் 25,000 சார்ஜ் பண்ணுறாங்க. புரியுதா, 25 மடங்கு. நீங்கள் அவ்வளோதான் வேணாம், ஒரு 10,000 வைக்கலாம். 10,000 வச்சா நிறைய கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. யோசிங்க, இதில் உங்களுக்கு என்ன செலவு இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட் பண்ணி கொடுக்குறது என்ன செலவு இருக்குது, கண்டென்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஏஐ வந்த பிறகு எல்லாமே ஈஸி. அதனால் ட்ரைனிங் சென்டர்ஸ் ஆன்லைனே கொடுங்க. சென்டர்லாம் போட்டு உட்கார வச்சுட்டு இப்பெல்லாம் காசு வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆஃப்லைனே போகக்கூடாது. ஆஃப்லைன் போனாலே காசு வந்து லாஸ் தான் நமக்கு. அதனால் ஆன்லைன் போங்க. என்ன மக்களோட தேவை இருக்குது. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் அதை நம்ம என்ன சொல்லித்தர முடியும், அதை கற்றுக்குங்க. நீங்கள் வந்து தொழிற்கல்வி மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு ஏதாவது பண்ணால் தான் காசு வரும். ஒன்று நீங்கள் கற்றுக்குங்க, நீங்கள் கற்றுக் கொடுங்க. இல்லை கற்றுக்கிட்டதை காசாகிறதுக்கு இந்த மாதிரி கிளைண்ட் எடுங்க, அவ்வளோதான். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோம். இது வந்து பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும், சிம்பிளான விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு எல்ஐசி ஏஜெண்ட்டாக இருக்கணும், மியூச்சுவல் ஃபண்ட் ஆம்பி ஏஜெண்ட்டாக இருக்கணும், இதுக்கெல்லாம் ஏதாவது பணம் கட்டணுமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு என்ட்ரி ஃபீ மாதிரி கட்டிட்டு நம்ம போய் கோர்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸாம் எழுத வேண்டியதான். ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிட்டு நம்ம ஐஆர்டிஏ ஏஜென்ட் ஆகிடும், ஆம்பி ஏஜென்ட் ஆகிடும். சரியா, இதை வச்சு மார்க்கெட்டில் நிறைய பேருக்கு இன்வெஸ்ட் பண்ண தெரியாது. ஒரு கன்சல்டன்சி சர்வீசஸ், சரியா, இது மாதிரி பண்ணலாம். முதல்ல சொல்கிறேன், பணத்தை வந்து 30% தரேன், 10% தரேன், வந்து டபுளாக தரேன், இந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாமல் பேங்க் வட்டியை விட கம்மியாக கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற நிறுவனத்தை நம்ம வந்து ஹையர் பண்ணி நாம் அதில் ஒர்க் பண்ணலாம். கன்சல்டன்சியை இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோம் ஆரம்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் ஏஜென்ட்டாக உங்களால் மாற முடியும். லைக் ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டு, சிட்டு ஏஜென்ட் இருக்காங்களா, அந்த மாதிரி லோன் ஏஜென்ட், இந்த மாதிரி பண்ண முடியும். அடுத்தது பிஸ்னஸ் கன்சல்டன்சி. உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் நல்லா தெரியும். எனக்கு ஒரு கிளைண்ட், இவர் யார் அப்படின்னா, ஒரு ஆட்டோமொபைலில் வந்து அவர் பையிங் செல்லிங் ஓல்டு கார் வந்து சேல் பண்ணுறாரு. சரியா, யூஸ்டு கார் சேல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நான் ஒரு நாள் சொன்னேன், பிஸ்னஸ் கம்மியாகிட்டே போகுதுன்னு சொன்னேன். சிம்பிள், மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா மக்களுக்கு தெரியாத விஷயத்த ஒன்று சொல்லணும். இந்திய மக்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீனா வந்துடுவோம், முதல்ல நிற்பாங்க. ஃப்ரீன்ற வார்த்தைக்கு யார் வரோன்னா கேவலமான விஷயம். அதனால தான் ஃப்ரீன்னு சொல்கிறதால நம்ம ஓட்டு போட்டு ஏமாளிகளாக நிற்கிறோம். சரியா, ஃப்ரீ என்னைக்கு இந்த கலாச்சாரம் ஒழிதிங்க. அதனால் இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இதுக்கு ட்ரைனிங் ஒன்று போட்டோன்னா காசு கட்டணுமான்னு கேட்பான். அவன் ஃப்ரீயாக வந்து அட்டன் பண்ண, காசு கொடுத்தோன்னே ஒழுங்காக அட்டன் பண்ண மாட்டேன்டா. நீ ஃப்ரீயாக கொடுத்தா எப்படி அட்டன் பண்ணுவேன்? எல்லாரும் ஒரு 1000 பேர் 10,000 பேர் வந்துடுவீங்க, என்ன ஆகும்? வேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு சொன்னேன், ஒரு சின்ன வந்து ஒரு கெட்டுக்கதர் மாதிரி பண்ணலாமா எப்படின்னு சொல்லிட்டு, அந்த லோக்கல் ஏரியாவில் ரொம்ப வருஷமாக இருக்காரு, அவர் கான்டாக்ட்ஸ் இருக்கும். மொபைலில் இருக்க கான்டாக்ட்ஸ்க்கு ஒரு மெசேஜ் தட்டுங்க, உங்களோட காரை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, சரியா, காரை வச்சு சம்பாதிக்கிறது அப்படி, இந்த மாதிரி ஒரு 4-5 டயலாக் போட்டு ஒரு நோட்டீஸ் அடிங்கன்னு சொன்னேன். காரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யாருமே தெரியாது. சரியா, ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஒரு யூஸ்டு கார் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுறீங்க அப்படின்னா டேட்டாவை எங்கே எடுப்பீங்க? இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போடும்போது இன்ட்ராக்ஷன் வருது. ஒரு சின்ன ஒரு ஹால், ஒரு 25-30 பேர் வச்சு ஒரு ஹாலில் ஒரு இவரோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி காரை பற்றி சில விஷயங்கள், என்னென்ன கார் வருது, எதை வாங்கலாம், எது அஃபோர்டபுள் காரு, எது மைலேஜ் அதிகமாக கொடுக்கும், எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணோம், கார் ஸ்க்ராட்ச் ஆனால் எப்படி பண்ணுறது, இது மாதிரி பேசிக்காக சொல்லிவிட்டு அதிலே நம்ம வந்து ஒரு ஃபைல் மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்து யூஸ்டு கார், உங்களோட காரை செல் பண்ணலாம், பை பண்ணலாம், வாங்கிக்கிங்க, இப்போ எங்கள்கிட்ட இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி அங்கே இருக்கிற காரை கொடுத்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மொபைலில் யார் வந்தாங்களோ அவங்களை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டு டோட்டலாக அவரோட யூஸ்டு கார் கம்பெனியில் இருந்த காசு ஒரு 15 கார்னா 15 காரை பற்றியும் 15 வீடியோஸை அதை தட்டி விட்டோம். இப்போ என்ன ஆச்சு தெரியுமா, இதில் வந்து யாருமே ஒரு வாரத்தில் கார் வாங்கவே இல்லை. ஆனால் அனதர் 10 டேஸ், அடுத்த 15 டேஸ், அடுத்த 10 டேஸ்க்கு அப்புறம் 5 நாள் கரெக்டாக அந்த 2 வாரத்தில் 2 காரை விற்று கொடுன்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொல்ல வந்து கொடுத்தாங்க.
அவர் என்ன பண்ணாருன்னா அந்த 2 காரில் ஒரு காரை வித்துட்டார். லாஜிக் என்னன்னா, அந்த ப்ரோக்ராம் நடத்தலைன்னா அந்த கஸ்டமர்ஸ் வந்தே இருக்க மாட்டாங்க. வச்சிருக்க கஸ்டமரே வச்சுக்கிட்டு நீங்கள் கோடீஸ்வரன் ஆக முடியாது. எப்பயுமே சொல்கிறேன், யங் பிளட் ஃப்ரெஷ் பிளட்னு. ஃப்ரெஷ் பிளட் உள்ளே வரணும், கஸ்டமர் உள்ளே வரணும். வர்றதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி. ரோட் ஷோ, எதுக்கு ரோட் ஷோ போடுறாங்க? இப்போ சிம் விற்கிறவங்களாம் ரோட் ஷோ போடுறாங்க. ஒரு பேங்கிங்கில் இருந்த காலங்களில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கொடையை போட்டு கீழே போய் போனாங்க. அது மாதிரி எல்லா தொழிலுமே பண்ண முடியும். நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ உங்களை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள். அதான் நேற்று நான் சொல்லிக் கொடுத்தேன். சரியா? எப்படி பிராண்டிங் பண்ணுறது, செல்ஃப் பிராண்டிங்னா என்ன, பிஸ்னஸ் பிராண்டிங்னா என்ன, எப்படி உங்களோட வேல்யூஸை காட்டுறதுன்னு சொல்லிட்டு. இது மாதிரி இப்போ யூஸ்டு கார்னாலே உங்களோட கார் கம்பெனி தான். இந்த மாதிரி உங்கள் பிராண்டில் பண்ணணும். சிம்பிளான விஷயம் பண்ணலாம். ஒரு சோஷியல் மீடியாவை எடுத்தால் கூட எல்லா போஸ்ட்லையுமே உங்களோட பிராண்டை போகணும். சரியா? ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம் பண்ணுறனா கூட அது நிறுவனத்தோட பேர் இருக்கும். அதை பார்க்குறவங்க வேறு மாதிரி பார்ப்பாங்க. சரியா? அது ஒரு லாஜிக் இருக்குது. சரியா? அடுத்தது இப்போ நான் சொல்ல போகிற பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிஸ்னஸ், எல்டர் கேர். எல்டர் கேர், அதாவது வயதானவர்களை பாதுகாக்கிறது. பிடிக்கவே இல்லை மாட்டேது. அவனை வச்சு என்ஜாய் பண்ணிகிட்டே ஒரு வயசான அப்பனையும் அம்மாவையும் பார்த்தாலே என்ன சொல்கிறது, க்ளோஸ் ஆன ஏடிஎம் மாதிரி ஆகிட்டானுங்க பசங்க. இப்போ எல்லாமே செட்டில் ஆகிட்டான், பார்த்துக்க முடியாதுன்னுவான். சரியா? அது ஒரு இது இருக்குல்ல, ஒரு கார்ட்டூன். சின்ன வயசில் எங்கள் அம்மான்னு 2 பேர் சண்டை போட்டுப்பாங்க. அந்த அம்மா ஒரே சந்தோஷமாயிடும். இந்த இப்போ என்ன சொல்கிறான்னா, அது உங்கள் அம்மா, இது உங்கள் அம்மான்றான். ஆட்டோமேட்டிக்காக யூஎஸில் போய் 2 பேர் செட்டில் ஆகிடானுங்க. யார் பார்த்துக்கிறதுன்னு தெரியல. இப்போ இந்த மாதிரி எல்டர் கேர் பார்க்குறதுக்கு செம்ம பிஸ்னஸ்ஸு, பூமிங் பிஸ்னஸ். ஆல்மோஸ்ட் 75 மில்லியன் பேபி பூமர்ஸ் இருக்காங்களாம். சரியா? யூஎஸில் மட்டும். இந்த லாஜிக் என்ன அப்படின்னா, வருஷம் அந்த மாதிரி வயதானவர்களை பார்த்துக்கிற இல்லங்கள் அதிகமாகுது. பசங்க ஒரே ஒரு முடிவு பண்ணுறாங்க, யாரும் சும்மா விடுறதில்ல, எவ்வளோ வேணால் பணம் தர நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் பிஸ்னஸ், ரைட்? அப்போ அந்த மாதிரி பெற்றோர்களை பார்த்துக்கணும் வயதானவர்களுக்கு. இப்போ நீங்கள் ஒரு வீடு எடுத்து ஒரு அப்பா அம்மா தனியாக இருக்காங்க, இல்லை ஒரு அம்மா தனியாக இருக்காங்க, அப்பா தனியாக இருக்காங்க, வயதான பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அவங்களோட லைஃப். இதே ஒரு ஹோம் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணோம்னா அவங்க வந்து மனசு விட்டு பேசுவாங்க. சில பேர்லாம் வயதானவங்க வந்து நடக்க முடியாது, படுத்தே இருப்பாங்க, மன உளைச்சல், அவங்களுக்கு பேச்சு துணைக்க ஆள் இருக்காது. இந்த மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப கஷ்டம். அதாவது உங்கள் 3 வயது குழந்தை, 1 வயது குழந்தை, 6 மாத குழந்தை என்ன கேர் கொடுக்குறீங்களோ அதெல்லாமே 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் உண்மையான, அதாவது புண்ணியத்தை தேடுங்க, பணம் தானாக வரும். அப்பா அம்மாவையே வயதானவர்களையும் கஷ்டப்படுத்திட்டு அவங்களுக்கு கேர் கொடுக்காம பணத்தை மட்டும் தூக்கி எரிஞ்சிட்டு, சில நேரங்களில் அது சாத்தியம் இல்லை. வெளிநாடுகளில் வசிக்கும் போது நம்ம அப்பா அம்மாவை கொண்டு போய் வச்சிக்க முடியாது. நான் யாரையுமே குறலாக சொல்ல. எங்கே அசௌரியங்கள் ஒருத்தருக்கு நேருதோ அதான் நம்மளோட பிஸ்னஸ். அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்க முடியல, நம்ம பார்த்துக்க போகிறோம், நம்ம காசு இருப்பது, அவ்வளோதான். இதுக்கு வந்து ஒரு ஹோம் கேர் சென்டர் போடலாம். இது பியூட்டிஃபுல் பிஸ்னஸ்ஸு. உண்மையாக அந்த கேரை வந்து நல்லபடியாக கொடுங்க. கமர்ஷியலாக பண்ணாமல் உங்களோட அப்பா அம்மா இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கேரை கொடுத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நிறையா வரும். பார்க்க வர்றவங்க அவங்களோட சொந்தக்காரங்க வரும்போது அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. சரியா? ஏசியான ஹோம் கேர்லாம் கொடுக்கலாம், என்ன வேணால் கொடுக்கலாம். இது நான் சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு காலகட்டத்தில் எப்படி ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் அதிகமாகிட்டே போதோ அது மாதிரி ஹோம் கேர் அதிகமாகிட்டு தான் போகும், எல்டர் கேர் அதிகமாகிட்டு தான் போகும். நீங்கள் முடிச்சிங்க, இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் லாஸ் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக வரும். சரியா? அடுத்த விஷயம் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பற்றி ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இதில் என்ன பர்டிகுலராக சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு லோன் ஏஜென்ட்டா, ஒரு சிட் ஃபண்ட் ஏஜென்ட்டா, இது மாதிரி ஏஜென்ட்டா, இன்வெஸ்ட்மெண்ட் ஏஜென்ட்டா, எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி இருக்கலாம். பட் அதையும் தாண்டி ஒரு பிஸ்னஸ் இருக்குது. என்னென்னா ஆடிட்டிங்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். நிறைய பேர் ஐயோ இதை பற்றி சொன்னால் தனியாக ஒரு வீடியோ போகணும். ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ன்னு இந்த இடத்துல நான் சொல்கிறது அக்கௌண்டிங், புக் கீப்பிங், மெயினாக டேக்ஸ் ப்ரிப்பரேஷன். சரியா? நிறைய பேருக்கு ஜிஎஸ்டி எப்படி ஃபைல் பண்ணணும்னு தெரியாது, மாதம் எப்படி பண்ணணும்னு தெரியாது. அவர் நில் ரிட்டர்ன் கூட நிறையா காசு வாங்க நல்லா இருக்கான், தெரியாத வரைக்கும் ஏமாற்றுவான். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்களேன். ஒரு லீகல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், பொதுவாக நான் சொல்கிறேன், யாரையும் சொல்லலை. ஒரு லீகல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், சரியா, ஒரு வக்கீலாக இருக்கட்டும், ஒரு ஹெல்த் கேரில் இருக்கிற டாக்டராக இருக்கட்டும், ஆடிட்டிங்கில் இருக்கிற ஒரு ஆடிட்டராக இருக்கலாம், சரியா, ஒரு போலீஸாக இருக்கலாம். இது மாதிரி சொல்கிறேன். இந்த ஒரு 4 டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் நல்லா கவனிங்களேன். ஐயா நான் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னொன்று, எனக்கு பிரச்சனையில் இருக்கேன், நீங்கள் பயந்துட்டேன்னு காட்டிடுறீங்க. நீங்கள் உண்மையிலே பயப்படுறீங்க, உங்களுக்கு என்னன்னு தெரிலன்னு. எவ்வளோ பண்ணுற பேங்க் லோனை பார்த்து கிரெடிட் கார்டு இஎம்ஐ கட்டலைன்னா 3வது கால் பண்ணுவேன், நம்ம நடிகை செத்துருவோம், கிட்னிலாம் வெளியே வந்து விழுந்துரும். ஆனால் 25,000 கோடி 30,000 கோடி வாங்கினவனா செம்மையாக என்ஜாய் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் மனிதர்களை ஹேண்டில் பண்ண தெரியும், பணத்தை வச்சு ஹேண்டில் பண்ண தெரியும். மிடில் கிளாஸ் தான் பயந்து தொலைவானுங்க. அது மாதிரி இப்போ இந்த 4 கேட்டகரியில் எல்லா கேட்டகரிலையும் அப்படி தான். நீங்கள் எப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் மைனஸாக காட்டிக்கிறீங்களோ, நீங்கள் பயப்படுறீங்களோ, உங்களுக்கு ஒன்றும் தெரியாத நினைக்கிறோன்னா உங்களோட இயலாமையை பயன்படுத்திப்போம். சரியா? நிறைய சார்ஜ் பண்ணுவோம். காப்பாற்றுங்க சார், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா புத்திசாலி நினைக்காதீங்க, முன்னாடி அவங்கள போட்டுருவோம். 199% அப்படி தான் இருப்பாங்க. சரியா? முடிஞ்ச வரைக்கும் மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். இவங்களெல்லாம் எப்படி இந்த செக்டாரை, இந்த ஃபினான்ஷியல் செக்டாரை நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ரொம்ப வருஷம் என்னோடய கிளைண்ட்டுக்கு நேர்ந்த சோகங்களை சொல்கிறேன். ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் நியர்லி 1.5 லட்சம் 1,35,000 1,75,000 வரைக்கும் அந்த ஆடிட்டருக்கு சார்ஜ் பண்ணுறது. சரியா?
என்ன ஆயிடுச்சு அப்படின்னா திடீர்னு ஒரு ப்ரெஷர் போட்டு இப்போ இன்னைக்குள்ள பணம் கட்டணும்னு சொல்கிறாரு. டேக்ஸ் ஃபைலிங் லாஸ்ட் டேட்னு வச்சுப்போம், மார்ச் 31. பட் அந்த நேரத்தில் அந்த கிளையண்டால் பணம் கட்ட முடியல. ஏன்னா ஒரு 4-5 கம்பெனி இருந்ததால் இவ்வளோ பணம் இந்த கம்பெனி கட்ட முடியாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார். டக்குன்னு அந்த நேரத்தில் வேற ஒரு நண்பர் சொன்னவொடனே ஒரு பெங்களூர் பேஸ்டு கம்பெனிக்கு டக்குன்னு கால் பண்ணுறாங்க. கடந்த 5 வருஷமாக இவங்க கட்டின காசு ஆவரேஜாக 1 லட்சம் கூட வச்சுக்கிங்க, தப்பு கிடையாது, 5 லட்ச ரூபா. அவங்க சார்ஜ் பண்ண காசு எவ்வளோ தெரியுமா? பெங்களூர் பேஸ்டு கம்பெனி 25,000 ரூபா. அப்போ யோசிச்சு பாருங்க, 1 வருஷம் இவர் கட்டின காசை தான் 5 வருஷத்துக்கு அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ தான் தெரியுது அவருக்கு நம்ம ஏமாந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? 1க்கு 2 வெரிஃபை பண்ணுங்கள். நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்கன்னா இவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணியிருக்கேன், இவ்வளோ டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன், இந்த அளவுக்கு எனக்கு காசு ஆடிட்டிங்கில் வாங்குறாங்க, இது சரியா? இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கிராஸ் வெரிஃபிகேஷன், செகண்ட் ஒப்பீனியன் போகிறோம்ல, அது மாதிரி எனக்காவது பண்ணியிருக்கீங்களா? ஒருத்தரை நம்பி கடைசி வரைக்கும் போய் கடைசியில் தான் தெரியுது ஒரு ஏமாத்துக்காரன், ஃப்ராடுன்னு சொல்லிட்டு. இதை முதலே கற்றுக்குங்க. நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணிங்கன்னா இது எவ்வளோ ஆகணும், வேற ஒரு ஆடிட்டிங்கோ வேற ஒரு கம்பெனியில் கால் பண்ணி கேளுங்க, தப்பு இல்லை. உங்களுக்கு நியாயமாக பட்டுச்சுன்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை 1000 லட்சம் கம்பெனி இருக்குது. மெயினாக இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அக்கௌண்டிங், புக் கீப்பிங், டேக்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்களே ஒரு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஒரு ஃபார்ம் ஆரம்பிக்க முடியும். அது ஆடிட்டர்ஸை ஹையர் பண்ணலாம், இல்லை ஃப்ரீலான்சிங்காக பண்ணலாம். இது நல்ல பிஸ்னஸ்ஸு. மக்களுக்கு வெளியில் வாங்குற காசை விட கம்மியாக பண்ணலாம். சரியா? இதில் இப்போ நான் சொன்ன பிஸ்னஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80% பிஸ்னஸ் நானே பண்ணுறேன். புரியுதா? நாங்களே பண்ணுறோம், எங்கள் கம்பெனியே பண்ணுறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எங்கள்கிட்ட கேட்கலாம். பிரபஞ்சம் கூட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சி யூ.